தொடர்ந்து ஓடிட்டே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல 20 வயசு, 30 வயசு, 40 வயசுல இருக்கவங்களுக்கே மூட்டு வலி, முதுகு வலி, கால் வலின்னு நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்றோம். வயசுன்றது வெறும் நம்பர் தான் அப்படின்னு சொல்றாங்க பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த 102 வயசான சார்லோட் சோபின். இந்தியாவுடனான கலாச்சார உறவுகளுக்கு செய்த பங்களிப்புக்காக இந்தியர் அல்லாத ஒரு சிலருக்கு மட்டும்தான் பத்மஸ்ரீ விருது வழங்கப்படுது. அதுல யோகா பயிற்சியாளரான இவருடைய சேவையை பாராட்டி நம்மளுடைய இந்திய அரசு கடந்த ஆண்டு இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய லெரே அப்படின்ற ஒரு சின்ன ஊரை சேர்ந்த சார்லோட் சோபின் 1922ஆம் ஆண்டு பிறந்திருக்காங்க. சார்லோட் சோபின் 2ஆம் உலக போறப்போ பிரான்ஸ் நாட்டு செஞ்சிலுவ சங்கத்துல சேர்ந்து பணியாற்றிருக்காங்க. அதுக்கப்புறமா 1950களில் ஆப்பிரிக்காவுக்கு புலம்பெயர்ந்து ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனத்துல பணிபுரிஞ்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல பிரான்சுக்கு திரும்பிய சார்லோட் தன்னுடைய 4 குழந்தைகளையும் வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க. 1972 அதாவது இவருடைய 50வது வயதுல தான் யோகாவை இவருக்கு அறிமுகமாகுது. 1982 இருந்து யோகாவை கற்பிக்கும் பணியில ஈடுபட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு அவர் வரலனாலுமே PKS ஐயங்கார் அப்படின்றவர்கிட்ட 1985ஆம் ஆண்டு பாரிஸ்லயும் டூர்ஸ் அப்படின்ற நகரத்திலுமே பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. கடந்த 50 ஆண்டுகளா ஆயிரக்கணக்கானோருக்கு இவர் யோகா பயிற்சியுமே அளிச்சிட்டு இருக்காங்க. நாடு முழுவதும் போய் யோகா பற்றிய கருத்தரங்கங்களையும் நடத்திட்டு வராங்க. பிரான்ஸ் நாட்டினுடைய பல ஊடகங்களை தோன்றி யோகாவினால முதியவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பத்தியுமே எடுத்து சொல்லிட்டு வராங்க. 2022ஆம் ஆண்டு பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சியான காட் டேலண்ட் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில தோன்றி செயல்முறை விளக்கமும் அளிச்சிருக்காங்க. 99 வயதுல இவர் ஆற்றிய உரை ரொம்பவே கவர்ந்திருக்கு. தொடர்ந்து பல ஊடகங்களை தோன்றியிருக்காங்க. இணையத்திலுமே வைரலாகியும் இருந்திருக்காங்க. இவருடைய 100வது பிறந்தநாள் அப்போ பிரான்ஸ் நாட்டினுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரான் இவரை வாழ்த்தி ஒரு பாராட்டு கடிதமும் அனுப்பியிருக்காங்க. 2023ஆம் ஆண்டுல பிரான்ஸ் நாட்டினுடைய தேசிய விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்த நம் நாட்டு பிரதமர் மோடியுடன் நேர்காணல் ஒன்றிலுமே கலந்திருக்காங்க. மனதின் குரல் நிகழ்ச்சியிலுமே சார்லோட் பத்தி குறிப்பிட்டிருந்தாரு நம்மளுடைய பிரதமர் மோடி. வயசு அப்படின்றது வெறும் நம்பர் மட்டும்தான், அதை தாண்டி நம்மளால நிறைய சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருந்துட்டு இருக்காங்க சார்லோட் சோபின்.